This video sponsored by BuyMode. Download the app on Google Play. السلام عليكم ورحمة الله. நம்முடைய அடுத்த கேள்வி, வஹ்தத்துல் வுஜூத் என்கிற கொள்கை என்றால் என்ன? இதற்கு முன்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அகிலத்தை படைத்து பரிபாலித்து இந்த அகிலத்தில் ஆட்சி அதிகாரம் செய்வதில் தனித்தவன், படைப்பதிலும் சரி பரிபாலிப்பதிலும் சரி அல்லாஹ்வுக்கு எவரும் இணை துணை கிடையாது. அந்த சக்தி எவருக்கும் கிடையாது. ஒரு ஈயை கூட என்ன செய்ய முடியாது. அல்லாஹ்வை தவிர யாரெல்லாம் வணங்கப்படுகிறார்களோ அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டாலும் ஒரு சின்ன படைப்பாகிய ஈயை கூட படைக்க முடியாது. எல்லோரும் பலவீனமானவர்கள். எனவே அல்லாஹ் தனித்தவன். எனவே அத்தகைய அல்லாஹ்வை, இந்த அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும். வணக்கத்திற்குரியவனும் அல்லாஹ் ஒருவனே. வேறு யாரும் வணக்கத்திற்கு தகுதியானவர்கள் கிடையாது. அந்த அருகதை அந்த மற்ற கடவுள்களுக்கு கிடையாது. மேலும் அல்லாஹ்வுக்கு உள்ள தன்மைகள், பண்புகள், இந்த அனைத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனித்தவன். அல்லாஹ்வுக்குள்ள எந்த ஒரு தன்மையிலும், ஒரு தன்மையில் கூட அல்லாஹ்வுக்கு நிகரானவர்கள் எவரும் கிடையாது. என்னதான் உயர்ந்த மலக்குமாராக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய அந்தஸ்து வழங்கப்பட்ட நபி அல்லது ரசூலாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பண்பு யாருக்கும் கிடையாது. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை, அல்லாஹுடைய பண்புகளை நாம் இப்போது படிக்கிறோம். அல்லாஹ் இப்படிப்பட்டவன், அல்லாஹ் அப்படிப்பட்டவன், அல்லாஹுடைய தன்மைகள் இது. அத்தகைய அல்லாஹ்வை நேராக பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா என்று கேட்டால் ஆம், நிச்சயமாக கிடைக்கும். இந்த உலகத்தில் யாராலும் பார்க்க முடியாது. ஆனால் மறுமை வாழ்க்கையில் சொர்க்கவாசிகளால் மட்டுமே அல்லாஹ்வை பார்க்க முடியும். அல்லாஹ்வை பார்ப்பது என்பது ஒரு மனிதனுக்கு, ஒரு மூமினுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடை, மிகப்பெரிய நிஅமத் என்று பார்த்திருந்தோம். இப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கு இருக்கிறான் என்கிற விஷயத்தை நாம் கடைசியாக பார்த்திருந்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷின் மீது, தன்னுடைய அர்ஷ் என்கிற சிம்பாசனத்தின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்திருக்கிறான், நிலை பெற்றிருக்கிறான் என்பதுதான் குர்ஆனில் வெளிப்படையாக சொல்லப்பட்ட ஒரு கொள்கையாகும். ஆனால் இந்த கொள்கைக்கு அப்படியே நேர்மாறான ஒரு கொள்கை. சொல்லப்போனால் அல்லாஹ் எங்கு இருக்கிறான் என்கிற அந்த கொள்கையை மட்டுமே தகர்க்கக்கூடிய கொள்கை அல்ல. மாறாக ஒட்டுமொத்த தௌஹீதையே, ஏகத்துவ ஓரிரை கொள்கையை, சொல்லப்போனால் ஒட்டுமொத்த இஸ்லாத்தையே தகர்க்கக்கூடிய ஒரு கொள்கை தான் இப்போது நாம் பார்க்க போகின்ற கொள்கையாகும். அந்த கொள்கைக்கு என்ன பெயர்? வஹ்தத்துல் வுஜூத். வஹ்தத்துல் வுஜூத் என்று சொன்னால் என்ன? எப்படி நாம் கலிமாவை சொல்லும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறோமோ, என்ன அர்த்தம்? வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை அல்லாஹ்வை தவிர. ஸோ அதே மாதிரி இந்த கொள்கையை சொல்லக்கூடிய மக்களிடத்தில் இன்னொரு கலிமா இருக்கு. அந்த கலிமா என்ன? லா மௌஜூத இல்லல்லாஹ். லா மௌஜூத இல்லல்லாஹ். லா மௌஜூத இல்லல்லாஹ் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? யாரும் இல்லை அல்லாஹ்வை தவிர. மௌஜூத் என்று சொன்னால் இருக்கிறது என்பது அர்த்தமாகும். எக்ஸிஸ்ட், இருக்கிறான். ஸோ லா மௌஜூத என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எவரும் இல்லை, யாருமே இல்லை, இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. அப்படி என்று சொன்னால் என்ன வெளிப்பாடாகும்? இந்த கலிமாவிற்கான வெளிப்பாடு, ரிசல்ட்டு, இருக்கிறது எல்லாமே அல்லாஹ் தான். என்னெல்லாம் இருக்கிறதோ அந்த அனைத்துமே அல்லாஹ் தான். ஏனெனில் இந்த கலிமா சொல்லக்கூடிய கருத்து என்ன? எவரும் இல்லை, யாரும் இல்லை அல்லாஹ்வை தவிர. அப்படி என்றால் எதெல்லாம் இருக்கிறதோ அது அல்லாஹ் தான். எனவே இத்தகைய கொள்கைக்கு தான் வஹ்தத்துல் வுஜூத் என்று சொல்வார்கள். ஸோ இந்த கொள்கைக்கான ஒரு வெளிப்பாடு தான் பொதுவாக மக்களிடத்தில் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் எங்கு இருக்கிறான் என்று சொல்லி பாமர மக்களை சந்தித்து, முஸ்லிம்களில் ஒரு சராசரி முஸ்லிமை சந்தித்து அல்லாஹ் எங்கு இருக்கிறான் என்று கேட்டால் பொதுவாக ஒரு முஸ்லிமுடைய வாயில் வரக்கூடிய பதில் என்ன?
அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான். அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான், தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான், அல்லாஹ் இல்லாத இடமே இல்லை என்கிற கொள்கையை தான் பொதுவாக மக்களுடைய வாயிலாக நம்மால் கேட்க முடியும். அல்லாஹ் எங்கு இருக்கிறான் என்கிற கேள்வி கேட்கப்பட்டால் சின்ன வயதில் நமக்கும் அந்த கொள்கை தான் சொல்லித்தரப்பட்டது. எல்லா இடத்திலும் அல்லாஹ் இருக்கிறான். எனவே இந்த பதில் எப்படி வந்தது என்று சொன்னால் இந்த வஹ்தத்துல் வுஜூத் என்கிற கொள்கையின் வெளிப்பாடு தான். ஏனெனில் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொன்னால் இருக்கிறது எல்லாமே அல்லாஹ் தான். அப்படி சொல்லும் பொழுது, அப்படி நம்பும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா இடத்திலும் இருக்கிறான். என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே அல்லாஹ் தான். அல்லாஹ் இல்லாத இடமே இல்லை. என்னெல்லாம் இருக்கோ அது அல்லாஹ். அல்லாஹ் இல்லாத இடமே இல்லை. அல்லாஹ் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான் என்கிற அந்த வெளிப்பாடு, அந்த ரிசல்ட் தான் இந்த கலிமாவின் காரணமாக வரும். சரி, இந்த கொள்கையானது எப்போது தொடங்கியது அப்படின்னு சொன்னால், இஸ்லாம் வந்த ஆரம்ப கட்டத்தில், சஹாபா பெருமக்களுடைய காலகட்டத்தில், அடுத்து தாபிஈன்களுடைய காலகட்டத்தில், அடுத்து தாபிஈன்களுடைய காலகட்டத்தில் இந்த கொள்கையை முஸ்லிம்கள் மத்தியிலே பேசப்பட்டதாக பார்க்கவே முடியாது. யாருமே, முஸ்லிம்களில் யாருமே இந்த கொள்கை குறித்து பேசவில்லை. இந்த கொள்கையை முஸ்லிம்களுடைய புத்தகங்களிலோ முஸ்லிம்கள் தொகுத்த நூல்களில் எதிலும் பார்க்க முடியாது. ஒரு காலகட்டத்திற்கு பிறகுதான் இந்த கொள்கையை இங்கு இந்தியாவில் இருந்து, இங்கு பல சிலைகளை வணங்கக்கூடிய மக்கள் சொன்ன கொள்கையை, இந்த மாதிரியான கொள்கை இந்த நம்முடைய நாட்டிலே காணப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, சில முஸ்லிம்கள் இந்த கொள்கையை ஏற்கிறாங்க. ஸோ ஏற்ற பிறகு சில முஸ்லிம்கள் பேசியதாக பார்க்க முடியும். அது எப்போ, ஒரு காலகட்டத்திற்கு பிறகு. அதிலும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டில், ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டில் இப்னு அரபி என்கிற ஒருவன் தன்னுடைய புத்தகங்களில் அதிகமாக இந்த கொள்கையை குறித்து பேசி இந்த கொள்கையை பரப்ப வேண்டும் என்று முயற்சி செய்திருக்கிறான். அதற்கு பிறகுதான் பரவலாக இந்த கொள்கையை சில முஸ்லிம்களிடத்தில், முஸ்லிம்களுடைய ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தில் அதிகமாக பார்க்க முடிந்தது. காலப்போக்கில் அந்த கூட்டத்தை சாராத முஸ்லிம்களும் இந்த கொள்கையை ஏற்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் இந்த கொள்கையின் விபரீதங்கள் என்ன, இந்த கொள்கையின் பின்னணி என்ன, இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அதற்கான வெளிப்பாடு என்ன, ரிசல்ட் என்ன வரும், அதை குறித்தெல்லாம் யோசித்து பார்க்காமல் அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்றுதான் பாமர மக்கள் சொல்வார்கள். அவர்களுக்கு இந்த கொள்கையின் விபரீதங்கள் தெரியாது. இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டால் ஒவ்வொரு கொள்கைக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கும் இல்லையா, அந்த வெளிப்பாடு என்ன, அது அந்த பாமர மக்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த கொள்கையை எடுத்து சொல்லக்கூடிய அந்த அறிஞர்கள், இந்த கொள்கையை ப்ரொமோட் செய்யக்கூடிய அறிஞர்களுக்கு இந்த அனைத்து விஷயங்களும் தெரியும். இந்த கொள்கையின் ரிசல்ட், வெளிப்பாடு என்ன, இந்த கொள்கையின் விபரீதங்கள் என்று சொல்லி நம்மை போன்ற மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். எனவே அதை பார்ப்பதற்கு முன்பு இந்த கொள்கைக்கு இஸ்லாத்திற்கு ஏதாவது தொடர்பு உண்டா, இந்த கொள்கைக்கு ஏதாவது குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் உண்டா, ஏதோ ஒரு வகையில் இந்த கொள்கை சரியான கொள்கை என்று சொல்ல முடியுமா என்று கேட்டால் ஒருபோதும் கிடையாது. இஸ்லாத்திற்கும் இந்த கொள்கைக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. சொல்லப்போனால் முன்னரே சொன்னது போல் இந்த கொள்கையானது ஒட்டுமொத்த இஸ்லாமை தகர்க்கக்கூடிய, தரைமட்டமாக்கக்கூடிய ஒரு கொள்கையாக இருக்கிறது. ஒரு முஸ்லிமுடைய கொள்கையை சீரழிக்கக்கூடிய ஒரு கொள்கையாக இருக்கிறது. ஆனால் இந்த கொள்கையை எடுத்து சொல்லக்கூடியவர்கள், ஒரு முஸ்லீம் இந்த கொள்கையை ஏற்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்டினால் மட்டுமே தான் முஸ்லிம்கள் மத்தியிலே இந்த கொள்கையை பரப்ப முடியும். எனவே அவர்கள் என்ன செய்கிறார்கள், குர்ஆன் ஹதீஸிலிருந்து சில ஆதாரங்களை திரட்ட முயற்சிக்கிறார்கள். இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் குர்ஆன் ஹதீஸிலிருந்து சில ஆதாரங்களை வளைத்து தன்னுடைய கொள்கைக்கு ஏற்றவாறு அதை ஆக்க முயற்சி செய்கிறார்கள். அத்தகைய ஆதாரங்களிலிருந்து 2 ஆதாரங்களை மட்டுமே நான் இப்போது பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு ஆதாரம் என்ன, காஃப் அத்தியாயத்தின் 16ஆம் வசனம். காஃப் அத்தியாயம் 16th வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், நாங்கள்
ஒரு மனிதனுடைய உயிர் நாடியை விட அவனிடத்தில் நாம் நெருங்கி இருக்கிறோம் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்றான். எனவே இந்த வசனத்தின் அடிப்படையில் இதோ பாருங்கள், அல்லாஹ்வே சொல்கிறான், ஒவ்வொரு மனிதனுடைய உயிர் நாடியை விட அல்லாஹ் மனிதனிடத்தில் நெருங்கி இருக்கிறான். எனவே அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், எல்லா இடங்களிலும் இருக்கிறான் என்று இந்த வசனத்தை கொண்டு அவர்கள் இப்படி சொல்ல விரும்புகிறார்கள். இன்னொரு வசனம் முஜாதலா அத்தியாயம் முஜாதலா 7வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மூன்று நபர்களை கொண்ட ஒரு குழு, ஒரு கூட்டம் இருந்தால் அதில் 4வதாக அல்லாஹ் இருப்பான். 4 நபர்களை கொண்ட ஒரு குழு இருந்தால் 5வதாக அல்லாஹ் இருப்பான். 5 நபர்களை கொண்ட ஒரு குழு இருந்தால் அந்த 5 நபர்கள் மட்டுமே இருக்கிறார்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். மாறாக அங்கு 6வதாக அல்லாஹ் கூட இருக்கிறான் என்கிற மாதிரியான வசனங்களை, இதே மாதிரியான கருத்தை சொல்லக்கூடிய ஹதீஸுகளை கொண்டு அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்கிற அந்த கொள்கையை இவர்கள் பரப்ப முயற்சி செய்கிறார்கள். இப்போ இந்த வசனங்களுக்கான பதில் என்ன? சரி, இந்த கொள்கை தவறானது, ஆனால் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இதற்கு அர்த்தம் என்ன? முதலாவது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எங்கு இருக்கிறான் என்கிற இந்த கேள்விக்கு, கொள்கை சார்ந்த இந்த கேள்விக்கு பதிலை நாம் தேடும் பொழுது, அல்லாஹ் எங்கு இருக்கிறான் என்கிற அந்த கேள்விக்கு நேரடியாக நமக்கு எங்கு பதில் கிடைக்குமோ, குர்ஆனிலும் ஹதீஸிலும், அந்த நேரடியான பதிலை தான் நமக்கு கொள்கையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர என்ன செய்யக்கூடாது, நேரடியாக சொல்லப்படாத விஷயங்களை, நேரடியாக சொல்லப்படாத வசனங்களையும் ஹதீஸுகளையும் எடுத்து தன்னுடைய கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மாறாக இந்த கேள்விக்கு, இந்த கொள்கைக்கு நேரடியான வசனங்கள் எங்கு இருக்கிறதோ, நேரடியான ஹதீஸுகள் எங்கு இருக்கிறதோ அதை தான் எடுக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ் எங்கு இருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் நேரடியாக சொன்ன பதில் என்ன? அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான். 7 இடங்களில் இந்த வசனம் தெளிவாக வந்திருக்கிறது. மேலும் பல வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நாங்கள் வேதத்தை இறக்கினோம், நாங்கள் மலையை இறக்குகிறோம், மலக்குமார்கள் எங்களிடத்தில் உயர்ந்து வருகிறார்கள், அப்படியெல்லாம் சொல்லும் பொழுது அல்லாஹ் மேலே இருக்கிறான் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இதுதான் நேரடியாக அல்லாஹ் எங்கு இருக்கிறான் என்கிற கொள்கைக்கு, அந்த கேள்விக்கு சொல்லப்பட்ட பதில் குர்ஆனிலும் ஹதீஸிலும். எனவே இந்த பதிலை நாம் என்ன செய்யக்கூடாது, சந்தேகத்திற்குரிய வசனங்களிலிருந்து அதற்கான பதிலை எடுக்கக்கூடாது. குர்ஆனில் தெளிவான வசனங்களும் உண்டு, சந்தேகத்திற்குரிய வசனங்களும் உண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3ஆம் அத்தியாயத்தின் 7ஆம் வசனத்திலே சொல்கிறான், குர்ஆனில் தெளிவான வசனங்கள் உண்டு, அதுதான் உண்மையான குர்ஆன், அதை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். சில சந்தேகத்திற்குரிய வசனங்களும் உண்டு, அதை என்ன செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது. ஆனால் எவர்களுடைய உள்ளத்தில் பிரச்சனை இருக்குமோ, நோய் இருக்குமோ, அவர்கள்தான், கோணல் தனம் இருக்குமோ, அவர்கள்தான் இந்த சந்தேகத்திற்குரிய வசனங்களை பின்பற்றுவார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை சோதிப்பதற்காக இத்தகைய வசனங்களை இறக்கி வைத்திருக்கிறான். எனவே கணித்திற்குரியவர்களே, அல்லாஹ் எங்கு இருக்கிறான் என்கிற அந்த கேள்விக்கு, அந்த கொள்கைக்கு நேரடியான பதில் என்ன? அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்துள்ளான் என்பதுதான் நேரடியாக சொல்லப்பட்ட விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணியை ஒரு நபித்தோழர், ஒரு சஹாபி அழைத்து வருகிறார். அடிமை பெண் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்த பெண் மூமினான, இறை நம்பிக்கை கொண்ட, இறை விசுவாசம் கொண்ட பெண்ணாக இருந்தால் நான் இப்போதே இந்த பெண்ணை விடுவித்து விடலாம், விடுதலை செய்து விடலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் மூமினாக இருக்க வேண்டும். எனவே நீங்களே இந்த பெண்ணிடத்தில் சில கேள்விகளை கேட்டு பார்த்து எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள், நான் அல்லாஹ்வின் தூதர் என்று நீ நம்புகிறாயா? அந்த பெண், ஆம், நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொல்கிறாள். அடுத்து ரசூல் அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார்கள், அல்லாஹ் எங்கு இருக்கிறான்? அதற்கு அந்த பெண் தன்னுடைய கையை தூக்கி விரலை சுட்டி காண்பித்து வானத்தை நோக்கி, அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேல் உயர்ந்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அந்த நபித்தோழரை பார்த்து ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த பெண் மூமினான ஒரு பெண். எனவே நேரடியாக அல்லாஹ் எங்கு இருக்கிறான் என்கிற
தெளிவான கேள்வி, அதற்கான தெளிவான பதில். அல்லாஹ் வானங்களுக்கு மேல் உயர்ந்திருக்கிறான், எனவே அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்கிற கொள்கைதான் சரியான கொள்கையாக இருந்திருந்தால் அந்த பெண்மணியின் பதிலை ரசூல் அவர்கள் தவறு என்று சொல்லியிருக்க வேண்டும். அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று சொல்லுங்கள் என்று ரசூல் அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும். எனவே குர்ஆனிலும் இத்தகைய ஹதீசுகளிலும் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரடியான பதில் என்ன? அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேல் அர்ஷின் மீது தான் உயர்ந்துள்ளான், அங்கிருந்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் கீழே இறங்கி வருவான் தஹஜ்ஜுத் நேரத்திலே. அப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர இந்த சந்தேகத்திற்குரிய வசனங்களை கொண்டு இந்த கொள்கையை புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா அந்த வசனங்களில் சொல்லப்பட்ட கருத்து என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை உயிர் நாடியை விட நெருங்கி இருக்கிறான், அல்லது 3 பேர் இருந்தார் ஒரு சபையில், 4வதாக அல்லாஹ் இருப்பான். இந்த வசனங்களுக்கான அர்த்தம் என்ன? பல அறிஞர்கள் சொல்லக்கூடிய பதில் என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியானை நெருங்கி இருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வின் உதவி நெருங்கி இருக்கிறது. 3 பேர் இருந்தால் 4வதாக அல்லாஹ் அங்கு இருப்பான் என்று சொன்னால் அங்கு அல்லாஹ்வுடைய கல்வி இருக்கிறது. தனியாக இருக்கிறோம், என்ன செஞ்சாலும் யாருக்கும் தெரியாது, நம்மை தான் யாரோ பார்க்கலையே, அப்படி எண்ணிவிட வேண்டாம். அல்லாஹ் உடைய கல்வி அவர்களோடு இருக்கிறது, அவங்க என்ன செஞ்சாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அது தெரியும் என்கிற கருத்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள், இப்படியும் சொல்ல தேவையில்லை, அல்லாஹ்வுடைய கல்வி இருக்கிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஞானம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது என்று கூட சொல்ல தேவையில்லை. மாறாக அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லுங்கள், எப்படி குர்ஆன் ஹதீஸில் வந்து இருக்கிறதோ அப்படியே சொல்லிவிடுங்கள். பயபக்தியான மக்களோடு அல்லாஹ் இருக்கிறான், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான், அது எப்படி வந்து இருக்கிறதோ அதை அப்படியே சொல்லிவிடுங்கள். ஆனால் அல்லாஹ் எங்கிருக்கிறான் என்று கேள்வி கேட்கப்பட்டால் அதற்கு இது பதில் இல்லை. அதற்கு பதில் என்ன? அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்துள்ளான், அல்லாஹ் எல்லா இடங்களிலும் இருக்கிறான் என்று இந்த வசனங்களின் அடிப்படையில் சொல்லக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷின் மீது உயர்ந்திருப்பதோடு மூமினீன்களோடு எப்படி இருப்பான் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று சொல்வதற்கு நேரடியான வசனம் எதுவும் கிடையாது, எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. அடுத்ததாக கணித்திற்குரியவர்களே, அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்கிற கொள்கை இஸ்லாமிய கொள்கையாக இருந்திருந்தால் இன்று எப்படி இந்த கொள்கையை எடுத்து சொல்லக்கூடிய மக்கள் அதிகமாக இந்த கொள்கையை குறித்து பேசுகிறார்களோ, அல்ல இந்த கொள்கைக்கு எதிராக யாரெல்லாம் அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்துள்ளான் என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார்களோ தன்னுடைய நூல்களிலே, தன்னுடைய உரைகளிலே, அப்படி இந்த கொள்கை இஸ்லாமிய கொள்கையாக இருந்திருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அடிக்கடி இந்த கொள்கையை குறித்து பேசியிருக்க வேண்டுமா இல்லையா? இஸ்லாமிய கொள்கையை, ஏகத்துவத்தை அவ்வப்போது எடுத்து சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இஸ்லாமிய கொள்கையை மக்களுக்கு போதிப்பதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதிலும் குறிப்பாக மக்காவின் 13 வருடங்கள், ஒட்டுமொத்த 13 வருடங்களை கொள்கைக்காகவே ஒதுக்கி வைத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொள்கையையும் மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்க வேண்டுமா இல்லையா? இந்த கொள்கையை குறித்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான ஹதீஸுகள் சொல்லியிருக்க வேண்டுமா இல்லையா? ஆனால் அத்தகைய ஒரு ஹதீஸை கூட நம்மால் பார்க்க முடியாது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இது இஸ்லாத்திற்கும் இந்த கொள்கைக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. இஸ்லாமிய கொள்கையாக இருந்தால் தெளிவாக இந்த மக்கள் எப்படி தெளிவாக சொல்லுகிறார்களோ, இப்போது நாம் பார்த்த ஒரு சில வசனங்கள் தெளிவான வசனங்கள் இல்லை. இந்த கொள்கையானது அடிப்படை கொள்கையாக இருந்தால் எப்படி ஏகத்துவத்தை, தௌஹீதை குறித்து தெளிவான வசனங்களும் ஹதீஸுகளும் சொல்லப்பட்டு இருக்கிறதோ அத்தகைய தெளிவான ஆதாரங்கள் நமக்கு கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இத்தகைய கொள்கையை மக்களுக்கு சொல்லவில்லை. நேர்வழி பெற்ற சஹாபா பெருமக்களும் இதை குறித்து ஒரு நாளும் பேசியது கிடையாது. அப்படி இருக்க இந்த கொள்கை இஸ்லாமிய கொள்கை என்று எவ்வாறு சொல்ல முடியும்? சொல்லப்போனால் இந்த கொள்கைக்கு அப்படியே நேர்மாறாக இருக்கக்கூடிய, நேரான கொள்கையாக இருக்கக்கூடிய அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்துள்ளான் என்பதுதான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது கணித்திற்குரியவர்களே, இதோடு சேர்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி பேசவில்லை, தெளிவான ஆதாரங்கள் இந்த கொள்கைக்கு நேர்மாறாக இருக்கிறது என்கிற காரணங்கள் போக இன்னொரு முக்கியமான காரணத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும் இந்த கொள்கை தவறான கொள்கை என்று சொல்வதற்கு. அந்த காரணம் என்ன?
இந்த கொள்கை சரி என்று நம்பிவிட்டால் பல இஸ்லாமிய கொள்கையை, சொல்லப்போனால் ஒட்டுமொத்த இஸ்லாத்தையே அழிக்கக்கூடிய, தகர்க்கக்கூடிய கொள்கையாக இது அமைந்திருக்கிறது. அப்படி இருக்க இந்த கொள்கை எப்படி ஒரு முஸ்லீம் நம்ப முடியும்? இஸ்லாத்தையே இந்த கொள்கை அழித்துவிடும் என்று சொல்லும் பொழுது அதற்கான ரிசல்ட் அதுதான். அடுத்து இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஸோ அப்படி இருக்க இந்த கொள்கை சரியான கொள்கை என்று எவ்வாறு சொல்ல முடியும்? எப்படி இந்த கொள்கையின் பக்கம் மக்களை அழைக்க முடியும்? இந்த கொள்கையின் விபரீதங்களை முன்வைத்து இப்னு தைமியா ரஹிமஹுல்லா சொல்கிறார், இந்த கொள்கையானது வஹ்தத்துல் வுஜூத், அல்லாஹ் எல்லா இடத்தும் இருக்கிறான், இருக்கிறது எல்லாமே அல்லாஹ் தான் என்கிற இந்த வஹ்தத்துல் வுஜூத் என்கிற கொள்கை யூதர்களின் கொள்கையை விட மோசமானது, கிறிஸ்தவர்களின் கொள்கையை விட மோசமானது. இது பல கடவுள்கள் என்று சொல்லி பல சிலைகளை வணங்கி வழிபடக்கூடிய ஹனாதிகா, அதாவது ஹிந்துஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹனாதிகாவின் கொள்கையை விட மோசமானது என்று இப்னு தைமியா சொல்கிறார். எதற்காக இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, யூதர்களுடைய கொள்கையில காணப்படக்கூடிய மிகப்பெரிய வழிகேடு என்ன? உசைர் என்கிற நபிய அல்லாவின் பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அல்லாஹுக்கு உசைரை இணையாக துணையாக ஆக்கினார்கள். ஒருவரை அல்லாஹுக்கு இணையாக்கினார்கள். அதை தாண்டி கிறிஸ்தவர்கள் செய்த தவறு என்ன? இருவரை, மரியமையும் ஈசா அலி சலாத்தையும் இருவரை அல்லாஹுக்கு இணையாக ஆக்கினார்கள். யூதர்களை விட ஒரு ஸ்டெப்பு முன்னாடி. கிறிஸ்தவர்களை விட தாண்டி சிலைகளை வணங்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹுக்கு லட்சக்கணக்கான அல்லது கோடிக்கணக்கான சிலைகளை, கோடிக்கணக்கான படைப்பினங்களை அல்லாஹுக்கு இணையாக்குகிறார்கள். ஆனால் இந்த வஹ்தத்துல் வுஜூத் என்கிற கொள்கையை ஒருவர் நம்புவாரே ஆனால் அதனுடைய வெளிப்பாடாக என்ன ஆகும்? பல கோடிக்கணக்கான சிலைகளை கடவுள்களாக நம்பக்கூடிய இந்த ஹனாதிகாவின் கொள்கையை விட மோசமான ஒரு கொள்கையில் இந்த முஸ்லிம்கள் தள்ளப்படுவார்கள். அல்லாஹ் இல்லாத இடமே இல்லை, இருக்கிறது எல்லாமே அல்லாஹ் தான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கும் படைப்பினங்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ், வேறுபாடே முடிந்துவிடும். அல்லாஹுக்கும் ஹாலிஹுக்கும் படைப்பினங்கள் மஹ்லூக்குக்கும் வேறுபாடே இல்லை, எல்லாமே ஒன்று தான். ஹாலிக்கும் அல்லாஹ் தான், மஹ்லூக்கும் அல்லாஹ் தான். ஏன்னா இருக்கிறது எல்லாமே அல்லாஹ் தான் சொல்லும் பொழுது படைத்த அல்லாஹும் அல்லாஹ் தான், படைக்கப்பட்ட மனிதர்களும் அல்லாஹ் தான், படைக்கப்பட்ட விலங்குகளும் அல்லாஹ் தான் என்கிற வெளிப்பாடு தான் வரும். அப்படி இருக்க எல்லாமே அல்லாஹ் தான், படைப்பினங்களும் அல்லாஹ் தான் என்கிற கருத்து வந்துட்டா இதை விட மோசமான கொள்கை ஏதாவது இருக்க முடியுமா? எனவே தான் இப்னு தைமியா இருக்கிறதிலேயே மிக மோசமான கொள்கை இந்த உலகத்தில் இந்த வஹ்தத்துல் வுஜூத் என்கிற கொள்கை தான். துரதிர்ஷ்டவசமாக இந்த கொள்கையை எடுத்து சொல்லக்கூடியவங்களும் முஸ்லீமாக இருக்கிறாங்க. எனவே இந்த கொள்கையின் மிக மோசமான வெளிப்பாடுகள் அப்படின்ட்டு 3 குறிப்புகளாக நீங்கள் எழுதி வைக்கலாம். இந்த கொள்கையின் ரிசல்ட் என்ன? அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று சொன்னால் அதற்கான விபரீதங்கள் என்ன? அதில் 1, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா இடத்திலும் இருக்கிறான், தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான் அப்படின்ட்டு சாதாரணமாக ஒரு சராசரி முஸ்லிம் சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான், நீ இல்லாத இடமே இல்லை அப்படின்ட்டு சொன்னா சாக்கடையும் அதில் வருமா இல்லையா? குப்பத்தொட்டியும் அதில் வருமா இல்லையா? விபச்சார விடுதிகள் அதில் வருமா இல்லையா? பாத்ரூம் கழிவறைகள் அதில் வருமா இல்லையா? அல்லாஹ் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் இல்லாத இடமே இல்லை, அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் அப்படி சொல்லும் பொழுது பாத்ரூமிலும் அல்லாஹ் இருக்கிறான் என்பதுதான் அர்த்தமாகும். கழிவறையிலும் அல்லாஹ் இருக்கிறான் என்பதுதான் அர்த்தமாகும். சாக்கடையிலும் அல்லாஹ் இருக்கிறான், நஊது பில்லாஹ், அதுதான் அர்த்தமாகும். குப்பை தொட்டியிலும் அல்லாஹ் இருக்கிறான் என்பதுதான் அர்த்தமாகும். பள்ளிவாசல்ல அல்லாஹ் இருக்கிற மாதிரி விபச்சார விடுதிகளிலும் அல்லாஹ் இருக்கிறான் என்பதுதான் அர்த்தமாகும். அல்லாஹ் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான் என்று சொன்னால் இத்தகைய மோசமான கெட்ட அசுத்தமான இடங்களிலும் அல்லாஹ் இருக்கிறான் என்பதுதான் அர்த்தமாகும். இதை மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு நாங்கள் மட்டும் சொல்லவில்லை, மாறாக அந்த கொள்கையை சொல்லக்கூடிய அறிஞர்களும் இப்படிதான் அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். எனவேதான் இந்த கொள்கையை சொல்லக்கூடிய கூட்டத்தை சார்ந்த ஒரு பெரிய அறிஞர், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மதரசாவில் படித்தவர், இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மதரசாவை அதுதான் என்று சொல்லலாம். அந்த பெயரெல்லாம் இப்போது நான் சொல்ல விரும்பவில்லை, தேவைப்பட்டால் அடுத்து இன்ஷா அல்லாஹ் அதை குறித்து நாம் தெளிவாக சொல்வோம். எனவே அந்த மதரசாவில் படித்த ஒரு பெரிய அறிஞர் மக்களுக்கு இந்த கொள்கையை சொல்லும் பொழுது சொல்கிறார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கழிவறையிலும் இருக்கிறான்,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கெட்ட இடங்களிலும் இருக்கிறான், ஆனால் அதை நாம் சொல்ல மாட்டோம், அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டோம். அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று சொல்லி அதை கொஞ்சம் வெளிப்படையாக இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், உதாரணத்தை கொடுத்து அல்லாஹ் பள்ளிவாசலிலும் இருக்கிறான், மதரசாக்களிலும் அல்லாஹ் இருக்கிறான், நம்முடைய வீடுகளிலும் அல்லாஹ் இருக்கிறான் என்று சுத்தமான இடங்களுக்கான உதாரணத்தை தான் தருவோம். கெட்ட இடங்கள், அசுத்தமான இடங்களிலும் அல்லாஹ் இருக்கிறான், ஆனால் அதை உதாரணமாக சொல்லக்கூடாது. எப்படி எல்லாவற்றையும் படைத்தவன் அல்லாஹ் என்று ஒரு பொதுவாக சொல்லிவிட்டு அதற்கான உதாரணத்தை சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்களையும் பூமியும் படைத்திருக்கிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்திருக்கிறான், ஜின்களை படைத்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை படைத்திருக்கிறான் என்று கெட்ட விஷயங்களை உதாரணமாக சொல்ல மாட்டோமோ, அசுத்தமான விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் தான் படைத்தான், ஆனால் உதாரணமாக சொல்ல மாட்டோமோ, அதே மாதிரி தான் இங்கு அப்படின்ட்டு மக்களை சொல்லி ஏமாத்துகிறார். ஆனால் அவர்களுடைய கொள்கை என்ன? அல்லாஹ் அசுத்தமான இடங்களிலும் இருக்கிறான், அல்லாஹ் அங்கு வசிக்கிறான். எனவேதான் இந்த கொள்கையின் காரணமாக இந்த கொள்கையை எடுத்து சொன்ன மக்களில் ஒருவர் ஹின்சீர், பன்றி இறந்ததாக பார்த்தபோது என்னுடைய கடவுள் இறந்து விட்டது என்று பன்றியை பார்த்து சொல்கிறார். ஒரு பன்னியை பார்த்து என் கடவுள் இறந்து விட்டது என்று. ஏன்? அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று சொன்னால் எனக்குள் அல்லாஹ் இருக்கிறான் என்பது அர்த்தமாகும், உங்களுக்குள் அல்லாஹ் இருக்கிறான் என்பது அர்த்தமாகும், அந்த பன்றி என்கிற அந்த மோசமான விலங்குக்குள்ளும் அல்லாஹ் இருக்கிறான் என்பது அர்த்தமாகும். எனவேதான் பன்றி இறந்தபோது என் கடவுள் இறந்து விட்டது என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். இரண்டாவது ஒரு மோசமான வெளிப்பாடு என்ன? முதல் வெளிப்பாடு என்னது? அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது மோசமான, கெட்ட, அசுத்தமான இடங்களிலும் அல்லாஹ் இருக்கிறான். இந்த கருத்தை ஒரு முஸ்லீம் சொல்ல முடியுமா? ஒருபோதும் சொல்ல முடியாது. இரண்டாவது மோசமான ஒரு வெளிப்பாடு என்ன? அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு பொருளுக்குள் அல்லாஹ் இருக்கிறான் என்பது அர்த்தமாகும். அப்படி இருக்க இணை வைப்பு, ஷிர்க் என்கிற ஒரு பாவம் உலகத்தில் நடக்கிறதா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா மாறிடும். எந்த மோசமான கொள்கையை, ஷிர்க், இணை வைப்பு என்கிற கொள்கையை அழிப்பதற்காகவே எல்லா தூதர்மார்களும் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்களோ, அவர்களை பின்பற்றி வாழ்ந்த முஸ்லிம்களும் இந்த கொள்கையை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்தார்களோ, எந்த கொள்கையை எடுத்து சொல்லும் பொழுது காஃபிர்களின் சார்பாக வரக்கூடிய துன்பங்களை, துயரங்களை எல்லாம் முஸ்லிம்கள் சகித்து கொண்டார்களோ, போராடினார்களோ, அந்த ஷிர்க், அந்த இணை வைப்பே இல்லாமல் போய்விடும். எந்த கருத்தை சொன்னால் அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது, ஏன் அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது சிலைகளுக்குள் அல்லாஹ் இருக்கிறான். யாரையெல்லாம் மக்கள் வணங்கி வருகிறார்களோ, மரத்தை வணங்கினாலும் சரி, ஒரு விலங்கை வணங்கினாலும் சரி, சிலைகளை வணங்கி வந்தாலும் சரி, அந்த மரத்துக்குள்ளும் அல்லாஹ் தான் இருக்கான். ஸோ மரத்தை வணங்கினாலும் இன்டைரக்ட்லி சுற்றி வளைத்து அல்லாஹை தான் வணங்குறாங்க. முஸ்லீம்களாகிய நாங்கள் டைரெக்டாக வணங்குகிறோம். மற்ற மதத்தினர்கள் ஏதோ ஒரு வகையில் இன்டைரக்ட்லி அல்லாஹை தான் வணங்குறாங்க. ஏனென்றால் அந்த மரத்துக்குள்ளும் அல்லாஹ் தான் இருக்கான், அந்த சிலைகளுக்குள்ளும் அல்லாஹ் தான் இருக்கான். எனவே ஷிர்கே இல்லாமல் போய்விடும். ஷிர்கே இல்லாமல் போய்விட்டால் இஸ்லாத்தின் அடிப்படையை சொல்லப்போனால் ஒட்டுமொத்த இஸ்லாமே தகர்க்கப்பட்டதா இல்லையா? நிச்சயமாக தகர்க்கப்பட்டது இந்த கொள்கையின் காரணமாக. எனவே தான் இந்த கொள்கை எடுத்து சொல்லக்கூடிய அதே பெரிய மதரசாவில் ஹதீஸ் பாடத்தை நடத்தக்கூடிய ஒரு ஷேகுல் ஹதீஸை பார்த்து நம்மை போன்ற ஒரு முஸ்லீம், நம்மை போன்ற ஒரு சராசரி முஸ்லீம் அந்த ஷேகுல் ஹதீஸை பார்த்து கேட்கிறார், அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, சிலைகளிலும் அல்லாஹ் இருக்கிறானா என்று தெளிவாக இப்படியே கேட்டபோது அந்த ஷேகுல் ஹதீஸ் பதில் சொல்கிறார், ஆம், சிலைகளிலும் அல்லாஹ் இருக்கிறான், இந்த இடத்தை விட்டு நீங்கள் கிளம்புங்கள் என்று துரத்தி விடுகிறார்கள். அந்த மக்களின் சபையிலிருந்து இந்த முஸ்லிமை அவர்கள் துரத்தி விடுகிறார்கள். மேலும் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த கொள்கை எடுத்து சொன்ன மக்களில் ஒருவர் தன்னுடைய கவிதையில் சொல்கிறார், பள்ளிவாசலில் வணங்கக்கூடியவனும் சரி, கனீசா அதாவது சர்ச்சில் உட்கார்ந்து ஈசாவை, மரியமை வணங்கக்கூடியவனும் சரி, இருவரும் சமம். ஏனெனில் அவன் டைரக்டா அல்லாஹ்வை வணங்கக்கூடியவன், இந்த சர்ச்சில் உட்கார்ந்து வணங்கக்கூடியவர்கள் இன்டைரக்டாக அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள். ஈசாவை வணங்கினா ஈசாக்குள்ள அல்லாஹ் தானே இருக்கான், மரியமை வணங்கினா மரியமுக்குள்ள அல்லாஹ் தானே இருக்கான், எனவே இன்டைரக்ட்லி அவங்களும் அல்லாஹ் தான் வணங்குறாங்க, எல்லாருமே சமமானவர்கள் என்று சொல்லிவிட்டு வணங்கக்கூடிய அந்த பள்ளிவாசலில் உட்கார்ந்து வணங்கக்கூடியவனும் சரி, சர்ச்சில் உட்கார்ந்து வணங்கக்கூடிய அந்த மனிதனும் சரி, வணங்கப்படுகின்ற அல்லாவும் சரி, எல்லாமே ஒன்று தான்
என்று சொல்லி தன்னுடைய கவிதையை முடிக்கிறார். இது எந்த அளவிற்கு மோசமான ஒரு கொள்கை என்பதை சிந்தித்து பார்த்து புரிந்து கொள்ள வேண்டிய கடமை நம் மீது இருக்கிறது. இறுதியாக மூன்றாவது ஒரு மோசமான வெளிப்பாடு என்ன? இருக்கிறது எல்லாமே அல்லாஹ் தான், அல்லாஹ்வை தவிர எதுவும் இல்லை அப்படின்ட்டு ஒரு கலிமா அவங்க சொல்லுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அந்த கலிமாவை அடிப்படையாக வைத்து யோசித்து பாருங்கள். நாம் இந்த உலகத்தில் பல நற்செயல்கள் செய்யப்படுவதாக பார்க்கிறோம். இந்த உலகத்தில் தான தர்மங்களும் உண்டு, தொழுகையும் உண்டு, ஜகாத்தும் உண்டு, ஹஜ்ஜும் உண்டு, உம்ராவும் உண்டு, திக்ரும் உண்டு. இந்த உலகத்தில் மனிதர்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது பிரார்த்தனையும் இந்த உலகத்தில் இருக்கிறது. பிரார்த்தனை என்கிற வணக்கம் இருக்கிறது, திக்ர் என்கிற வணக்கம் இருக்கிறது, குர்பானி என்கிற வணக்கம் இருக்கிறது. எப்படி பல நற்செயல்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதோ காணப்படுகிறதோ, அதே போல்தானே பல தீமையான பாவத்திற்குரிய விஷயங்களும் காணப்படுகிறது, இந்த உலகத்தில் இருக்கிறது. உதாரணத்திற்கு விபச்சாரம் இந்த உலகத்தில் இருக்கிறது, குடி பழக்கம் உலகத்தில் இருக்கிறது, கொலை இருக்கிறது, கொள்ளை இருக்கிறது, திருட்டு இருக்கிறது, ஷிர்க் இருக்கிறது. ஸோ பாவங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறது, நன்மையான காரியங்களும் இருக்கிறது. இருக்கிறது எல்லாமே அல்லாஹ் தான். அல்லாஹ்வை தவிர எதுவும் இல்லை என்று சொன்னால் ஷிர்க் செய்கிறதும் ஒன்று தான், தௌஹீதில் இருக்கிறதும் ஒன்று தான். ஏன்னா எல்லாமே அல்லாஹ் தான். கணவன் மனைவி ஒன்று சேர்றதும் ஒன்று தான், விபச்சாரத்தில் ஈடுபடுறதும் ஒன்று தான். ஏன்னா அல்லாஹ்வை தவிர எதுவும் இல்லை, இருக்கிறது எல்லாமே அல்லாஹ் தான். ஸோ அந்த ஹலாலான முறையில் ஒன்று சேருவதும் ஒன்று, விபச்சாரத்தின் வழியாக ஒன்று சேர்றதும் ஒன்று, பொய் சொல்கிறதும் ஒன்று, உண்மை உரைப்பதும் ஒன்று, எல்லாமே ஒன்று. அப்படி இருக்க எதுக்கு தான் இந்த மார்க்கம் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை அனுப்பி நமக்கு இந்த விஷயங்களை எல்லாம் போதித்து ஏதாவது ஒரு பயன் இருக்கிறதா என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை. எனவே தான் சொன்னோம், ஒட்டுமொத்த இஸ்லாத்தை தகர்க்கக்கூடிய ஒரு மோசமான கொள்கை, இதைவிட மோசமான கொள்கையே கிடையாது இந்த உலகத்தில். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொன்ன மாதிரி. எனவே தான் இந்த கொள்கை எடுத்து சொல்லக்கூடிய மக்கள் ஆடுவாங்க, பாடுவாங்க, டான்ஸ் பண்ணுவாங்க, மியூசிக் பயன்படுத்துவாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க? நாங்கள் அல்லாஹ்வை வணங்குறோம். எனவே தொழுகையும் ஒன்று தான், அந்த மியூசிக்கை வச்சு டான்ஸ் பண்ணுறது ஒன்று தான். இரண்டுமே இபாதத்து தான். தொழுதை அல்லாஹ்வை எப்படி நாங்கள் வணங்குறோமோ அவங்க என்ன செய்கிறாங்க? டான்ஸ் செஞ்சு ஆடி பாடி என்ன செய்கிறாங்க? அல்லாஹ் வணங்குறாங்க. ஏன்? ஏன்னா இருக்கிறது எல்லாமே ஒன்று, தொழுகையும் ஒன்று, டான்ஸ் பண்ணுறது ஒன்று, என்ன செஞ்சாலும் இபாதத்து தான் என்கிற அந்த கான்செப்டின் காரணமாக, அந்த கோட்பாடின் காரணமாக தான் இத்தகைய விஷயங்கள் எல்லாம் அவர்கள் செய்து அதை இபாதத் என்று சொல்வதை பார்க்கிறோம். அந்த கொள்கையை எடுத்து சொல்லக்கூடிய மக்கள் என்ன சொல்வார்கள்? ஒரு ஷேக், உங்களுடைய ஷேக், உங்களுடைய ஆசிரியர், அவர் ஒரு தவறை செய்வதாக கண்டாலும் நீங்கள் தட்டி கேட்கக்கூடாது. என்ன ஷேக் இப்படி செய்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்டுவிடக்கூடாது. ஏன்னு சொன்னால் அது உங்களுடைய பார்வையில் ஒரு தவறு, ஒரு தீமை. ஆனால் அது ஷேக்குக்காக அது என்ன இல்லை, தவறு, ஒரு பாவம் கிடையாது. எனவே உடனே ஒரு தவறு செய்வதாக நீங்கள் பார்த்து என்ன ஷேக் இப்படி தப்பு செய்கிறீங்க என்று கேட்டுவிடக்கூடாது. அவர்கள் இபாதத்தில் இருக்கிறார் என்று தெளிவாக அந்த மக்கள் சொல்கிறார்கள். எனவே வாய்ப்பு கிடைத்தால் அடுத்த ஒரு கோர்ஸில் இன்ஷா அல்லாஹ் இன்னும் தெளிவாக இந்த கொள்கை விஷயங்களை பார்க்கும் பொழுது அதற்கான தெளிவான ஆதாரங்களோடு நாம் உங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்வோம். எனவே இந்த கொள்கை எந்த அளவிற்கு பயங்கரமானது என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று சாதாரணமாக சொல்லிவிட்டால் அதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று யோசிக்க வேண்டாம். இந்த கொள்கைக்கு பின்னால் இத்தகைய விபரீதங்கள் இருக்குது. இது மோசமான ஒரு கொள்கை. இந்த மோசமான விஷயங்களை அந்த கொள்கை சொல்லக்கூடிய அறிஞர்களும் அறிந்தவர்களாக தான் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இதை தவிர்த்து குர்ஆன் ஹதீஸில் தெளிவாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்கள் அனைவரையும் இத்தகைய மோசமான கொள்கைகளிலிருந்து பாதுகாத்தருள் புரிவானாக. ஆமீன்.